இதையாய் செய்தேன். ஆண்டவர் உன்னை வசதி வாய்ப்போட இருக்க விரும்புகிறாரு. நீ விரும்பு, ஆசீர்வாதத்தை விரும்பு. அந்த ஆசீர்வாதத்தோட அவரிடத்துல உன்னை ஒப்புவித்துக்கொள். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் உன்னை என்ன பண்ணுவார்? எடுத்து பயன்படுத்துவார். அவர் காத்து கொள்ளுவார். உன்னை ஒருவனை தொட முடியாது. உன் விசுவாசத்தை அவரிடத்துல அதிகமாகவே என்ன பண்ண ஒப்புவி. அல்லேலூயா. சூழ்நிலைகள் சொல்லத்தான் செய்யும், மருத்துவர் சொல்லத்தான் செய்வான், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லத்தான் செய்வான், கடன்காரன் சொல்லத்தான் செய்வான், வட்டிக்காரன் சொல்லத்தான் செய்வான், குட்டிக்காரன் சொல்லத்தான் செய்வான், அவன் இவன் எல்லாரோடும் சொல்லத்தான் செய்வான். ஆனா கர்த்தரை பிடிச்சிட்டனா எல்லாம் உனக்கு தலைகீழ மாறிடும். உன் பேர்ல எதையோ எழுதியோ வச்சிருந்தாலும் கர்த்தரை அழிச்சு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் தெரியுமா? அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்புவிக்க பழக வேண்டும். யாருடைய சித்தத்துக்கு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போக முன்னக்கூட்டி என்ன பண்ணாராம்? எப்படி தூங்கிக்கிட்டே இருந்தானா? 3 பேர் எப்படி வண்டையை ஆட்டிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தானா 3 பேர். ஆனா இயேசு மட்டும் கெத்செமனைக்கு போய் என்ன பண்ணாராம்? இந்த பாத்திரம் நீங்களுமா பிதாவேன்னு கேட்டாராம். என்ன கேட்டாராம்? ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். ஏன்னா பவுல் இங்க சொல்றாரு, அந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். இந்த பாட அப்ப இயேசு ஒரு பாடுக்குள்ள போறாரு. அது என்ன பாடு? நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால் இறங்கி வா. அவ்வளோ பெரிய கேவலம் அவருக்கு. அவர் என்ன சொன்னார்? நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னா சதிசேரு பரிசேர் தேவதூசனம் சொல்லாதடா அப்படின்னு சொன்னானா இல்லையா? ஆனா அந்த இயேசுவை போய் மேல சிலுவையில தொங்க விட்டுட்டு வா 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 இறங்கி வாங்க. பாடா இல்லையா? பாடுதானே. காரி துப்புனான், முள்முடிய வச்சான், முதுக உழுற மாதிரி உழுதான், தூக்கி விட்டான், அவமானப்படுத்தினான், நிந்தைப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், கஷ்டப்படுத்தினான். ஆயினும் அந்த பாடை இயேசு கேட்காரு. என்ன கேட்காரு? பிதாவே இது விருப்பமா? என்ன சொல்றாரு? இது விருப்பமா? இது உங்க விருப்பமா? நம்ம சித்தத்தை படிக்கும் பார்த்தீங்களா? அப்ப இயேசுடைய விருப்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடணும், பிதாவுடைய விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. அப்ப பின்ன இயேசு சொன்னார், பிதா சொன்னார், ஒரு 3 நாள் தானே, சும்மா சத்தம் கட்டாம பூமி கடியிலவே கடை. என்ன விருப்பமா? விருப்பமா? இயேசு திரும்பியும் போனாராம். விருப்பமானு கேட்டாராம். ஆமா அப்படின்னாரு. திரும்ப போகும்போது லூக்கா எழுதுறான், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இயேசு நிலக்குழந்தை கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். இங்க கெத்செமனையில அப்படியே ஆடுதான். அப்படியே நிற்கும்போது, பிதாவே இது உமக்கு சித்தமா? அப்ப சொன்னாராம் ஆண்டவர், பிதா, எஸ் 100% இது என்னுடைய சித்தம். 7ஆம் ஆடையில நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆயினும் அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆயினும் நான் வெட்கப்படுவது இல்லை. நம்ம வெட்கப்படுவோமா? சத்தியமா வெட்கப்பட மாட்டோம். பவுல் சொல்றாரு பாருங்க, ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. இயேசு வெட்கப்பட்டாரையா? இயேசு வெட்கப்பட்டாரா? பிதாவின் சித்தத்துக்கு போய் நின்னாரு. அந்த பாடுல நிற்கும் போது என்ன நினைச்சு நின்னார் தெரியுமா? அலெக்ஸ் வருவாயா, என் பிள்ளைக்காக, அவனுடைய பாவத்துக்காக, அவனுடைய சாபத்துக்காக, அவனுடைய மீறுதலுக்காக, அவனுடைய அக்கிரமங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவன் வெட்கப்பட மாட்டான். இயேசு கல்வாரியில தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சார்.
அதனால தான் பவுல் சொல்றான், ஐயா நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அதனால நான்